Friends, welcome back to my channel namumbusinessseiyalaam. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு 15000 rupees earn பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான business பத்தி தான் பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப ட்ரெடிஷனலான ஓல்டான பிசினஸா இருக்கலாம். ஆனா இப்போ வரைக்கும் ட்ரெண்டிங்கான business. காலையில பணம் போட்டோம் அப்படினா நம்ம ஈவினிங் வந்து அந்த பணத்தை எடுத்துற முடியும். அந்த மாதிரியான ஒரு business தான் இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த business-ஐ எப்படி நம்ம பண்றது எல்லா டீடைல்ஸும் நான் உங்களுக்கு ஃபுல்லாவே ஷேர் பண்றேன் நான். அதேபோல நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா ப்ளீஸ் கீழே தெரிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராகவே கிடச்சிரும். இப்போ 15000 rupees அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, இந்த இன்கம் சாத்தியமானது தானா இந்த தொழிலிருந்து அப்படின்னு சொல்லிட்டு உங்களில் பல பேருக்கு வந்து டவுட் இருக்கும். கண்டிப்பாக வந்து சாலிடாக நம்மளால் வந்து இன்கம் ஏர்ன் பண்ண முடியும் இந்த பிஸ்னஸை ப்ராப்பராக பண்ணோம் அப்படின்னா. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தோசை இருக்குது பார்த்தீங்களா, அது மேக் பண்ணுற மிஷின். ஸோ இந்த மிஷினை பொறுத்தளவுக்கு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து மேக் பண்ணிடும். நம்ம ஆயில், எண்ணெய், மாவு இதை ஊற்றி விட்டுட்டா போதும். ஒரு ஸ்பெஷலைஸ்டு மாஸ்டர் நமக்கு தேவையே கிடையாது. இப்போ பாருங்கள், எண்ணெய் வந்து அதுவே ஸ்ப்ரே பண்ணிடும், அதுவே ரோல் பண்ணிடும், மசாலாஸ் வச்சிடும், எல்லாமே வந்து இந்த மிஷினே வந்து பண்ணிடும். ஒரே சைஸு, ஒரே திக்னஸ்ஸு எல்லா இடத்துலையுமே இருக்கும். பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட், ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டெக்னாலஜி நிறைய யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு தேவையான எல்லா வெரைட்டி ஆஃப் தோசையும் நம்மளால் மேக் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸை நம்ம சிட்டி சைட் போட்டோம் அப்படின்னா நல்ல ஃபாஸ்ட்டாக மூவ்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான் ஆட்டோ க்ளீன் ஃபீச்சர்ஸ். ஸோ மாஸ்டர் அப்படின்ற ஒரு அவசியமே இந்த பிஸ்னஸ்க்கு நமக்கு தேவை இருக்காது. நான் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு. தோசைஸில் வெரைட்டிஸ்: மஷ்ரூம் கார்ன் மசாலா தோசை, அப்புறம் சீசி மஷ்ரூம் மசாலா தோசை, எக் ரோஸ்ட், பன்னீர் மசாலா, மைசூர் மசாலா, காஞ்சிபுரம் மசாலா, கீ மசாலா, ஷேஷ்வான் மசாலா, கேரட் அண்ட் ஜிஞ்சர். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன வெரைட்டி தோணுதோ அந்த வெரைட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்க வேண்டியதுதான். ஸோ ரா பனானா இப்போது வெயிட் லாஸ் தோசை அப்படின்னு பண்ணுறாங்க. ஸோ வெயிட் லாஸ் தோசை இருந்தால் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். அதே போல் ஓட்ஸ் தோசை போடுறாங்க, அது நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். கறி தோசை அப்படின்னு போடுறாங்க, அதாவது நடுவில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் இல்லை அப்படின்னா நமக்கு நார்மலாக ப்ரான் இந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்டஃப் பண்ணி தோசை. இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் தோசை கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நார்மலாக எல்லாரும் மேக் பண்ணிட்டு இருக்கிற வகையிலே பார்த்தோம் அப்படின்னாலே 100க்கு மேலே தோசை வெரைட்டிஸ் இருக்குது. இதில் நீங்கள் உங்களோட யூனிக்னஸை வந்து காட்டணும். என்னென்ன மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தோசஸ் வந்து உங்களால் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி நீங்கள் யூனிக்னஸாக பண்ணும்போது உங்களால் இந்த ஒரு பிஸ்னஸில் நல்ல ஒரு மார்ஜின் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த பிஸ்னஸில் இருக்கிற ஒரு கீ பாயிண்ட்டே. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து வெஜ் நான்வெஜ் அப்படின்ற ஒரு பாகுபாடு கிடையாது நம்ம தோசை வெரைட்டியை பொறுத்தளவுக்கு. ஸோ எனி டைப் ஆஃப் தோசாஸ் வந்து நம்மளால் ஈஸியாக வந்து மேக் பண்ணிட முடியும். அதுதான் வந்து மெயின் அட்வான்டேஜே இந்த ஒரு பிஸ்னஸை பொறுத்தளவுக்கு. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு தேவையானது என்னென்ன அப்படின்றது ஃபஸ்ட்டு தெரியணும். இந்த மிஷின், ஸோ இந்த மிஷின் எங்கே கிடைக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கு வந்துட்டு விருப்பம் நீங்கள் எடுத்து இந்த பிஸ்னஸை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த பிஸ்னஸ் எடுத்து நீங்கள் பண்ணலாம். அதே போல் இன்னொரு விஷயம், இந்த பிஸ்னஸில் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா, மிஷினோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு 1,80,000 rupees அந்த ரேஞ்சில் தான் ஸ்டார்ட் ஆகும். இதுக்கு மிஷினரிஸ், லோன்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும். ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ரெசிபி வந்து நமக்கு கொடுக்கக்கூடியது தான் இந்த டைப் ஆஃப் தோசை வெரைட்டிஸ். ஸோ உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஏதாச்சும் வந்து ஒரு சாதிக்கணும், எல்லாரும் போலையும் இல்லாமல் தனித்துவமாக நீங்கள் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு பிஸ்னஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப சூட்டபிளாகவும் இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் லோன்ஸ் அப்ளை பண்ணி அந்த லோன்ஸ் மூலியமாகவும் இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த பிஸ்னஸ்க்கு ப்ராஃபிட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் ப்ராஃபிட் கேல்குலேஷன் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ப்ராஃபிட் இல்லை அப்படின்னா அந்த பிஸ்னஸ் வந்து நம்ம செய்யவே முடியாது இல்லைங்களா. அதனால் அப்ராக்சிமேட்டாக என்ன ஒரு ப்ராஃபிட் இதில் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்தையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக ஒரு 30 ரூபா ப்ராஃபிட் ஒரு தோசைக்கு எடுக்கலாம். நம்ம வெரைட்டி தோசைன்னு பார்த்திங்கன்னா 120 ரூபா ப்ளஸ் நார்மல் மசாலா தோசையே குட் குவாலிட்டியாக பண்ணுறாங்கன்னா 120 ரூபா ரேஞ்ச் ஆகிடும். ஸோ நம்ம வெரைட்டி தோசை பண்ணுறோம் அப்படின்னா நார்மலாக 30 ரூபா எல்லா செலவும் போக ஒரு 30 ரூபா மார்ஜின் அதில் வைக்கலாம். 150 பேர் காலையில் ஒருத்தர் ஒரு 2 தோசை ஈச் வந்து வாங்குறாங்க. அது பார்சலாக இருக்கட்டும், சாப்பிடட்டும், எதாக இருந்தாலும். ஸோ ஒரு 300 தோசை, நைட்டு ஒரு 300, இதே மாதிரி ஒரு 150 பீப்புள், ஆவரேஜ் வந்து 600
நமக்கு ரவுண்ட் ஆஃபாக 600 வரும், ஒரு 500 கிட்ட நம்ம ஆவரேஜ் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நம்ம ஆவரேஜாக இந்த ஒரு பிஸ்னஸில் கேல்குலேஷன் எடுத்துக்கிட்டாலே நமக்கு வரப்போகிற இன்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 15,000 30 நீங்கள் மார்ஜின் வைக்கிறீங்கன்னா, ஸோ இமீடியட் ரிட்டர்ன்ஸ். நீங்கள் காலையில் இந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா ஈவினிங்குள்ளே இந்த பிஸ்னஸ்லேருந்து ப்ராஃபிட் எடுத்துட முடியும். அந்தளவுக்கு இமீடியட்டான ஒரு பிஸ்னஸ் தான் இந்த பிஸ்னஸ். இமீடியட் ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்கக்கூடியது. இதோட காஸ்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சீசி தோசைலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 200 220. நம்ம பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் பண்ணிங்கன்னா 300 400 கூட அதோடைய வகைகள் இருக்குது. மெயினாக வந்து எதுக்கு மாஸ்டர் போடுவாங்க அப்படின்னா, தோசை வந்து மொதையாக வந்து நம்ம நார்மலாக வீட்டிலலாம் சுடுவாங்க. எல்லா தோசையும் வந்து நீங்கள் ஒரு 6 தோசை 7 தோசை சாப்பிடும் போது 6வது தோசை 7வது தோசைலாம் பார்த்தீங்கன்னா சைஸும் மாற ஆரம்பிக்கும், நமக்கு அதோட திக்னஸும் மாற ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம ஹியூமன்ஸ் நம்மளால் வந்து ஒரே மாதிரியே மேக் பண்ணி ஒரே மாதிரியே சமைக்க முடியாது எல்லா டைமும். அந்த ஒரு ரீசனுக்கு தான் நிறைய பேர் ஹோட்டல் தோசை வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்களே. ஓகே, அதை வாங்கி சாப்பிட்டா வந்து ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த தோசையை வந்துட்டு இந்த மிஷின் வந்து மேக் பண்ணும். எல்லா டைப்ஸ் ஆஃப் எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் தோசையும் உங்களுக்கு இதுலேருந்து கிடைக்கும். இப்போது மெயினாக நீங்கள் வந்து ஒரு ஆவரேஜாக ரிட்டர்ன்ஸ் வந்து இவ்வளோ அளவுக்கு வரும் அப்படின்னு பார்க்குறீங்க. இனிஷியல்லே நமக்கு இந்த அமௌண்ட் வருமானா நீங்கள் ப்ராப்பரான மார்க்கெட்டிங் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்ணி ஒரு சிட்டி சைடில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் வந்து போடுறீங்க அப்படின்னா சாலிடாக உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். இந்த அளவுக்கான இன்கம் வந்து நீங்கள் வித்தின் 1 or 2 monthsக்குள்ளேயே எடுத்துட முடியும். இல்லை நான் வந்து ஒரு வில்லேஜ் சைட்லேருந்து போடுறேன், நான் ஒரு சின்ன ஏரியாலேருந்து போடுறேன் அப்படின்னா அந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் உங்களுக்கு 2,000 இன்கம் கிடைக்கும். 2,000 இன்கம் கிடைக்குதுன்னா உங்களோட மிஷின் நீங்கள் வாங்கின காஸ்ட்டை நீங்கள் வந்து யோசிக்கணும். ஸோ லோன்ஸ் போகிறீங்க அப்படின்னா இஎம்ஐ மூலயமா நீங்கள் வந்து அந்த லோன்ஸை வந்து பே பண்ணிக்கலாம். அடுத்தது நார்மல் ரன்னிங் பாப்புலேஷன்ஸ் இல்லாமல் நம்ம ஆன்லைனில் ஸ்விக்கி ஜொமேட்டோ இது ரெண்டுத்துலேயும் எப்படி ஃப்ரீயாக வந்து நம்ம சேல்ஸ் பண்ண முடியும். நம்மளோட கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஒரு ஹோட்டலோ ஒரு ரெஸ்டாரண்ட்டோ ஒரு கையேந்தி பவனோ இந்த மாதிரி வச்சு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு எப்படி வந்து நம்ம சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஆல்ரெடி நம்மளோட சேனல் நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பாருங்கள். அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த பிஸ்னஸ்க்கு முக்கியமாக எஃப்எஸ்ஐ வேணும். ஸோ எஃப்எஸ்ஐ அப்படின்றது உங்களுக்கு வெறும் 100 தான் ஒரு வருஷத்துக்கே ரிஜிஸ்டர் பண்ணுறது. அதுவும் எப்படி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நம்மளோட சேனலில் போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அது 3மே நீங்கள் எடுத்துட்டீங்க. இப்போ ஸ்விக்கி ஜொமேட்டோ எஃப்எஸ்ஐ எடுத்துட்டிங்கன்னா யூஆர் ரெடி டு கோ. ஃபர்ஸ்ட் டேலேருந்தே இன்கம், முதல் நாள்லேருந்தே வருமானம் தரக்கூடியது எந்த தொழில்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரி மட்டும்தான் வந்து ஃபர்ஸ்ட் டேலேருந்தே இன்கம் தரும். அதே போல் எல்லா டைப்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸும் நீங்கள் அக்செப்ட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்ஸ் வாங்க மாட்டோம், இந்த விசா கார்டு வாங்க மாட்டோம், மாஸ்டர் கார்டு வாங்க மாட்டோம், பேடிஎம் ஃபோன்பே வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம், அமேசான் பே அக்செப்ட் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி ஒரு சில செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. நீங்கள் அதை எல்லாமே வந்து தகர்த்தெறியணும். எனி இது உங்களோட சொடக்ஸாலேருந்து எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லா கார்ட்ஸும் நாங்கள் அக்செப்ட் பண்ணுவோம் அப்படின்ற பேமெண்ட் மெத்தட் வச்சுக்கோங்க. வீக்கெண்ட் ஆஃபர்ஸ் போடுங்க. அதாவது வெனஸ்டே ஆஃபர், ஃப்ரைடே ஆஃபர், சண்டே ஆஃபர்னு போடுங்க. ஃபேமிலியோடு விசிட் பண்ணுறீங்க, ஃபேமிலியோடு ஆர்டர் பண்ணுறீங்க, மோர் தென் 4 தோசாஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பிளெயின் தோசா ஃப்ரீ, இல்லை ஒரு கீ ரோஸ்ட் ஃப்ரீ, அந்த மாதிரி ஒரு புதிய ஆஃபர்ஸ் கொடுங்க. அதே போல் உங்களோட ரெஸ்டாரண்ட்ஸ் உங்களோட ஹோட்டல்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிக்னஸை நீங்கள் கொண்டு வரணும் இந்த ஒரு பிஸ்னஸில். யூனிக்னஸ் அப்படின்றது இப்போ நான் சொல்லியிருக்க இந்த தோசை வெரைட்டிஸ் இல்லாமல் உங்களுக்காகவே தோணும் இல்லைங்களா, இது ரெண்டும் வந்துட்டு இந்த தோசை வெரைட்டி நம்ம மிக்ஸ் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும், இதில் செஞ்சால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டு வெரைட்டியாக உங்கள் ஹோட்டலுக்குன்னு ஒரு யூனிக்னஸ். இந்த வெனஸ்டே வந்து எங்களோட சிக்னேச்சர் டிஷ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. அதே முக்கியமான விஷயம் என்னென்னா, எந்த அளவுக்கு வந்து தோசை நீங்கள் இந்த சுடுறீங்களோ அந்த மிஷின், அந்தளவுக்கு சைட் டிஷ் வந்து சூப்பராக இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப மெயினான விஷயம். அது எதுக்கு இது வந்து பெரிய விஷயமாக சொல்லாமல் எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் சொல்கிறேன். சைட் டிஷ் அப்படின்னா தோசை தான் மெயின், ஓகேங்களா. சைட் டிஷ் அப்படின்றது என்னென்னா, அந்த தோசை வந்து நமக்கு நார்மலாக ஒரு மாவு என்ன டேஸ்ட்டு கொடுக்கும், அந்த டேஸ்ட்டு தான் தோசை கொடுக்கும். நம்ம சைட் டிஷ் தொட்டு சாப்பிட்றோம் பாருங்கள், அதுதான் வந்து நமக்கு டேஸ்ட்டே கொடுக்கும். ஸோ நீங்கள் கொடுக்க போகிற வெரைட்டி அது வந்து ஒரு சீஸ் தோசா, இல்லை பார்த்திங்க அப்படின்னா ஒரு மஷ்ரூம் தோசானா மசாலா அதுலேயே இருக்கும். ஒரு பிளெயின் ரோஸ்ட் அப்படின்னா அதுக்கு வந்து சட்னிஸ், நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற சட்னிஸும் அந்த மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி சைட் டிஷ்ஷும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். தோசையை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு சட்னி எப்படி வேணால் இருக்கலாம் அப்படின்னு யோசிக்காதீங்க. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு செட்டாக நீங்கள் எடுத்து ஒரு பிஸ்னஸாக பண்ணும்போது வேறு லெவல் போக முடியும். உங்களுக்கு எல்லாருமே தெரியும் இட்லி மாவு இன்றைக்கி எவ்வளோ வந்து ஒரு ஃபேமஸாக இருக்காங்க அவங்கன்னு சொல்லிட்டு, ஒரு பெங்களூர் பேஸ்ட் கம்பெனி. ஸோ அதனால் இதுதானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறது, ஒரு அலட்சியமான ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு இதை எடுத்துக்காதீங்க. நிறைய பேர் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் காலை வச்சு நிறைய பெரிய லெவலில் வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க, சாதிச்சிருக்காங்க. ஈவன் வெளிநாடுகளில் போயிட்டு பிரான்ச்சஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நம்மளோட சவுத் இந்தியன் ஃபுட் வந்து வெளிநாட்டில் பிரான்ச்சஸ் வந்து போட்டிருக்காங்க. அங்கேயும் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே கூட்டங்கள் இருக்கான் அந்த ஊர் பிரான்ச்சஸ்லையும். ஸோ ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க என்றைக்குமே வந்து நஷ்டமானதில்லை.
கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இன்கம் ஏர்ன் பண்ணி கொடுக்குற ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பார்க்கணும், இமீடியட்டாக நான் போட்ட அன்னைக்கே எங்களுக்கு வந்துட்டு வருமானம் வரணும் அப்படின்ற பிஸ்னஸ்னால் நீங்கள் ஃபுட் இண்டஸ்ட்ரியை சூஸ் பண்ணுங்கள். அதுதான் ஒரு பெஸ்ட் பிஸ்னஸ், என்னோட சஜஷன். ஸோ இதுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. இந்த மிஷின் எங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் வந்து கிளியராக ப்ராப்பராக என்கொயரி பண்ணிவிட்டு நேரில் போய் பார்த்துட்டு நேர்லேயும் ஒரு வாட்டி அவங்க ஒர்க் பண்ணி காட்டினாங்க அப்படின்னா அதை எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு சாட்டிஸ்ஃபைடு 100% சாட்டிஸ்ஃபைடு என்னால் இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ரெடி டு கோ இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ என்னோட சைட்லேருந்து என்னோட வியூ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். உங்களோட வியூன்னு ஒன்று இருக்கும் பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து, நீங்கள் எப்படி பண்ணணும் இந்த பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கான்செப்ட் அப்படின்றது வெரைட்டிஸ் ஆஃப் தோசஸ், அதே போல் ஒரே சைஸில் நம்ம பண்ணக்கூடிய மிஷின்ஸ், ஒரு மாஸ்டர்ஸ் டிபெண்ட் பண்ணாமல் இருக்கிறது, இவ்வளோ தான் கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்டை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி வேணால் இதை வந்து மாற்றிக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் நீங்கள் ரொம்ப